பிடிஎஸ் நண்பதிங்களே வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா பிடிஎஸ் பற்றி நம்ம ஐடியல் டைப்ஸ் கேட்டுகிட்டே இருந்துகிட்டு இருக்கோம். அண்ட் அவங்க ஃப்யூச்சர் ஒய்ஃப் இப்படி இருப்பாங்களா அப்படி இருப்பாங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்போம். அண்ட் சில பேர் என்ன இந்தியனில் மேரி பண்ணுவாங்களா ஃபாரினில் மேரி பண்ணுவாங்களா ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கொஸ்டின் ஆர்மிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்போதுமே பட்டியல் போட்டு டைரி ஃபுல்லாக எழுதுற அளவுக்கு அவ்வளோ கொஷின்ஸ் இருந்துகிட்ருக்கு. ஸோ சில பேர் இதுக்காக கொரியன்லாம் கற்றுட்ருக்காங்க. பட் இதெல்லாம் இருக்கப்போ ஒரு மனுஷன், அதாவது பிடிஎஸ் இந்த ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா நான் மிலிட்ரியை விட்டு வந்த உடனே என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை நான் மேரேஜ் பண்ண போகிறேன், அது உங்களுக்கு இன்ட்ரடியூஸும் பண்ணுறேன், அந்த ஸ்வீட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிஷியல் மெசேஜை வியூவர்ஸில் போட்டால் எப்படி இருக்கும் ப்ரோ? ஒரு நிமிஷம் ப்ரோ, காரில் கூட இவ்வளோ ஸ்ட்ராங்கான பிரேக்கு போட்டதில்லை, என் இதயமே பிரேக் ஆகி நின்றும் போல். ஸோ அப்படி ஒரு நியூஸ்லாம் பறக்குன்னு சொல்லாத ஒரு பொறுமையாக சொல்லுன்னு சொல்லிட்டு இதயத்தை பிடிச்சவங்களாம் இருந்திருப்பீங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கும் இதே மூமெண்ட் இருந்துச்சு. ஸோ நடந்தது என்ன வாங்க வீடியோ லாஸ்ட்டிங் பார்த்துக்கலாம். அப்படி யார் அந்த பர்சன் மேரேஜ் பண்ண போகிறாங்க, யாரை பண்ண போகிறாங்க, நடக்க போகுது வாங்க பார்த்துக்கலாம். அதுக்கு சீக்கிரமாக சின்ன பையங்க சார் அவன் நினச்சிங்கன்னா அதை தாண்டி யார் வாங்க பார்த்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க அண்ட் பிடிஎஸ் பற்றி தெரிஞ்சுட்டே இருக்கணும்னு நினச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆல் போடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் பிடிஎஸில் எந்த பர்சன் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணுவாங்க, அந்த ரியாக்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும் மறக்காமல் நீங்களே சொல்லுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி அன்பான மக்கள், லவ்லியான மக்கள், உங்கள் மனசில் நிறையாவே காதல் இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் செலுத்திட்டு வந்துருங்க. ஸோ நடந்தது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். அதாவது அஃபிஷியல் வெப்சைட் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ட்விட்டர் எங்கேயோ கிடையாது, வீவர்ஸில் அஃபிஷியலாக ரீசெண்டாக இது பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இது போட்ட நியூஸ்ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. அண்ட் அது இல்லாமல் ட்விட்டரில் செம்ம வேலை இருந்துச்சு. அண்ட் நிறையா பேருக்கு தெரிஞ்சுதான், ட்விட்டர் யூஸ் பண்ணுற பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ட்ரெண்டிங்கில் கூட இருந்துச்சு. ட்விட்டரில் அவங்க ஹேஷ்டேக் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடித்து நிறைய தேடி பார்த்ததுக்கப்புறம் கிடச்ச ஆன்சர். பட் ஆன்சருக்கு முன்னாடி இது யார் பண்ணால் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, மிலிட்ரியை விட்டு ஃபஸ்ட்டாக வர போகிற ஜின். ஸோ ப்ரோ அவர் தான் பிடிஎஸ் வரத்து வரைக்கும் மற்ற எல்லாருக்குமே சந்தோஷம் கொடுப்பாரு, எங்களுக்கெல்லாம் காதலை கொடுப்பாரு, கொஞ்ச நாள் ஃபன்னை கொடுப்பாரு, லவ்வை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பிடிஎஸ் ஸ்பெஷலாக பண்ணுவாங்க அப்படின்லாம் யோசிச்சு நான் கனவு கண்டு கோட்டெல்லாம் கட்டி வச்சுருக்கேன். என்னமோ அவர் வந்தோடனே கல்யாணங்கிற பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கிற அவர் அப்படி என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா அப்படிப்பட்ட ஜின்னை நீங்கள் எதிர்பார்த்தீங்க. அந்த ஜின்னை வியூவர்ஸில் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹாய் ஆர்மிஸ், நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ட்ரைனிங்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. மிலிட்ரி ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வந்த கையோட இன்னொரு கையை பிடிக்க போகிறேன், அதாவது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன். அண்ட் அவங்க ஸ்வீட் லைஃப் வாழ போகிறேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக உங்களுக்கும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அந்த பொண்ணை, எல்லாமே சேர்ந்து ஜாலியாக இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்வீட் மூமெண்ட்ஸ்லாம் காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே இதுதான் என் வேலை. அண்ட் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க, டேக் கேர் பண்ணிக்கோங்க, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக், அதாவது ஒரு மெசேஜ் மாதிரி வியூவர்ஸில் போட்டுச்சு. அப்பா நீ சொல்கிற கதையாக சொல்கிற ஓகே தான், ஜாலியாக இருக்கலான் இருக்க, நான் உன்னை பார்த்து தான் ஜாலியாக இருக்கேன், நீ ஜாலியாக இருந்தால் நான் எப்படி பார்த்துட்டு மனசை வச்சுக்கிட்டு எப்படி சொல்லு, வாய்கள் வார்த்தைகள் எதுவுமே இல்லைப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிகிட்டு இருப்பீங்க. வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் எப்படி வேர்ல்டே எனக்குன்னு இருந்துச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவங்களாம் வந்துட்டு இருப்பீங்க. ஸோ இது மாதிரி நியூஸ் வந்ததுக்கப்புறம் அடித்து பிடிச்சி தேடி பார்த்தேன். அண்ட் வீவர்ஸில் வந்துச்சுல்ல, ஸோ உண்மையாக வீவர்ஸில் அவர் போட்டான்னு சொல்லி பக்கமாக தேடினேன். பட் அப்படி ஒரு விஷயமே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு யாரோ ஒரு ஆர்மி செவனேன்னு இல்லாமல் எல்லாரையும் காமாக இருக்காங்க, ஒரு பதட்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஒரு வேலை. அதாவது இப்படி ஒரு நியூஸே வரல, ஜஸ்ட் அவங்க ஓல்டு மெசேஜ் அங்கேருந்து எடுத்துகிட்டு புது மெசேஜாக எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க ஜஸ்ட் அவங்க ட்விட்டரில். பட் அந்த ட்விட்டரில் போட்டதே செம்ம வைரலாக போய் உண்மையாக மெசேஜாக இருக்குமோ, ஏன்னா அவ்வளோ க்ரியேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடுற அளவுக்கு வச்சிச்சு. ஸோ இது உண்மையெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு இது ஃபேன்ஸாலேயே எடிட் பண்ணப்பட்டு ஃபேன்ஸை ஏமாற்றப்பட்டதே ஒரு விஷயம் தான், மற்றபடி எதுவும் இல்லை. யாரும் பயந்துக்காதீங்க. ஒரு வேளை உண்மையாகவே மிலிட்ரியை விட்டு வந்தோடனே பிடிஎஸ் மேரேஜ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அப்படி பண்ணால் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷன் இருந்துச்சு, சொல்ல முடியல. ஸோ உங்கள் ரியாக்ஷன் மறக்க கமெண்ட்ஸ்லையும் அண்ட் உங்கள் அன்பான வார்த்தைகள் லைக்ஸ் மூலமாக காட்டுங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸோட ஷேர் பண்ணி விடைபெறுவது தான். ஆஜே லவ் யூ ஆல், டாட்டா, பை பாய்.